அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு ஆன்மீக அருள் யூடியூப் சேனல். நமது ஆன்மீக அருள் சேனலில் ராசி பலன்கள், ஆன்மீக குறிப்புகள், திருத்தலங்களின் வரலாறு மற்றும் பல ஆன்மீக தகவல்கள் தொடர்ந்து வரவுள்ளன. எனவே நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு அளிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். இந்த பதிவில் நாம் மிதுனம் ராசிக்கான 2026 தை மாத ராசி பலன்களை காணலாம். பொதுப்பலன். தை 2026 மாதம் மிதுன ராசியினருக்கு சிந்தனை தெளிவு, தொடர்பு திறன் மற்றும் மாற்றங்கள் நிறைந்த காலமாக இருக்கும். பல விஷயங்களில் ஒரே நேரத்தில் கவனம் செலுத்த வேண்டிய சூழ்நிலை உருவாகும். புதிய தகவல்கள், செய்திகள் மற்றும் பயண வாய்ப்புகள் கிடைக்கும். குடும்பத்தில் சிறிய கருத்து வேறுபாடுகள் தோன்றினாலும் பேச்சு திறனால் சரி செய்ய முடியும். நண்பர்கள் வட்டம் விரிவடையும். ஆன்மீக விஷயங்களில் ஆர்வம் அதிகரிக்கும். அவசர முடிவுகளை தவிர்த்து திட்டமிட்டு செயல்பட்டால் இந்த மாதம் நல்ல முன்னேற்றத்தை தரும். தொழில் மற்றும் வேலை விஷயங்களில். தொழில் மற்றும் வேலை விஷயங்களில் புதிய வாய்ப்புகள் திறக்கும் மாதம் இது. வேலை செய்பவர்களுக்கு புதிய பொறுப்புகள் அல்லது துறைகள் வழங்கப்படலாம். தகவல் தொடர்பு, எழுத்து, விற்பனை, மார்க்கெட்டிங், ஐடி போன்ற துறைகளில் இருப்பவர்களுக்கு நல்ல முன்னேற்றம் இருக்கும். வேலை மாற்றம் நினைப்பவர்கள் சரியான நேரம் வரை பொறுமையாக காத்திருப்பது நல்லது. வியாபாரிகளுக்கு விளம்பரம் மற்றும் தொடர்பு மூலம் லாபம் கிடைக்கும். சக ஊழியர்களுடன் வார்த்தை மோதலை தவிர்ப்பது அவசியம். பணம் மற்றும் முதலீடு. நிதிநிலை மிதமான ஏற்றத்தாழ்வுகளுடன் காணப்படும். வருமானம் வரும், ஆனால் அதே நேரத்தில் எதிர்பாராத செலவுகளும் இருக்கும். பயணம், கல்வி அல்லது தொழில்நுட்ப செலவுகள் அதிகரிக்கும். சேமிப்பில் கவனம் செலுத்துவது அவசியம். குறுகிய கால முதலீடுகளை விட நீண்ட கால முதலீடுகள் நல்ல பலன் தரும். பங்கு சந்தை அல்லது டிஜிட்டல் முதலீடுகளில் ஈடுபடுவதற்கு முன் நிபுணர் ஆலோசனை பெறுங்கள். கடன் கொடுக்கல் வாங்கலில் மிகுந்த கவனம் தேவை. காதல் மற்றும் திருமணம். காதல் வாழ்க்கையில் பேச்சு மற்றும் புரிதல் முக்கிய பங்கு வகிக்கும். காதலர்கள் ஒருவருக்கொருவர் மனம் திறந்து பேசினால் உறவு வலுப்படும். சிலருக்கு பழைய காதல் மீண்டும் தொடர்பு கொள்ளலாம். திருமணமானவர்களுக்கு துணையுடன் நேரம் செலவிடுவது உறவை மேம்படுத்தும். குடும்பத்தினர் தலையீடு காரணமாக சிறிய மனக்கசப்புகள் வரலாம். திருமணம் பேசிக் கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல செய்தி கிடைக்கும். உணர்ச்சிகளை கட்டுப்படுத்தி பொறுமையுடன் நடந்தால் காதல் வாழ்க்கை இனிமையாக இருக்கும். ஆரோக்கியம். ஆரோக்கியத்தில் நரம்பு சம்பந்தமான சோர்வு மற்றும் மன அழுத்தம் ஏற்பட வாய்ப்புள்ளது. அதிகமான சிந்தனை மற்றும் வேலைபளு காரணமாக தலைவலி, தூக்கமின்மை போன்ற பிரச்சனைகள் வரலாம். காஃபி, டீ போன்றவற்றை குறைப்பது நல்லது. ஒழுங்கான தூக்கம் மற்றும் நேரத்திற்கு உணவு அவசியம். மூச்சு பயிற்சி, தியானம் மற்றும் லேசான உடற்பயிற்சி மன அமைதியை தரும். கை, தோள் அல்லது நுரையீரல் தொடர்பான சிறிய பிரச்சனைகளில் அலட்சியம் செய்யாமல் கவனம் செலுத்துங்கள். பரிகாரங்கள். தை மாதத்தில் புதன்கிழமை தோறும் விஷ்ணு அல்லது பெருமாள் வழிபாடு மிதுன ராசியினருக்கு சிறப்பு. ஓம் புத்தாய நமக என்ற மந்திரத்தை தினமும் 11 அல்லது 21 முறை ஜபிப்பது அறிவு தெளிவையும் தடையற்ற முன்னேற்றத்தையும் தரும். பச்சை நிற உடை அணிவது நல்லது. ஏழை மாணவர்களுக்கு நோட்டு, பேனா அல்லது புத்தகங்கள் தானம் செய்வது கல்வி மற்றும் தொழில் தடைகளை குறைக்கும். வார்த்தைகளில் இனிமை, மனதில் அமைதி வளர்த்தால் கிரக அனுகூலம் அதிகரிக்கும்.